வெல்கம் டு மிஸ்டர் நாவல் சிவி. அன்னைக்கு நம்ம பார்க்குற மூவி வந்து சோனிக் த ஹெட்ஜாக் 3 2024 ரிலீஸ் ஆன ஒரு அனிமேட்டட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் காமெடி ஃபிலிம். அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு போது நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்ப்ஸ் மை லாட் வைஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் படத்தோட கதை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து படத்தோட ஹீரோஸை பார்க்க முன்னாடி படத்தோட வில்லனோட ஆரிஜினை பார்த்துக்கலாம். 1974 ஒரு எரிக்கல் வந்து பூமியில் விழுது. அந்த எரிக்கலுக்குள்ள ஒரு அரிய வகையான ஸ்பீசிஸ் ஒன்று இருக்குது, அதுதான் அந்த ஹெட்ஜாக். அதோட பேர் வந்து ஷேடோ. அதுக்கு வந்து அளவுக்கு அதிகமான சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு லேபில் போட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த ஹெச்ஆருக்கு ஒரு ஃபேமிலியோ ஃப்ரெண்டோ ஒரு பேசுகிற நபரோ யாருமே எதுவும் கிடையாது. ஸோ அங்கன்னு பார்த்துட்டு கெரால்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். கெரால்டு வந்து நம்ம ரோபோட்னிக் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவரோட தாத்தா. அவர் அந்த டைமில் அந்த லேபில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட கிராண்ட் டாட்டரான மரியான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு இந்த ஹெச்ஆகை பார்த்து தன்னோட ஃப்ரெண்டாக வந்து ஏற்றுக்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து அங்கேயே சுற்றுறாங்க, அட்வென்ச்சர் போகிறாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல பாண்டிங், பயங்கரமான ஒரு பாண்டிங். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சயின்டிஸ்ட் வந்து இவங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரால்டு, அப்புறம் மரியா, அப்புறம் வந்து ஷேடோ 3 பேரும் அந்த ஃபெசிலிட்டிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் ஒரு சோல்ஜர் வந்து ஷூட் பண்ணி அந்த இடமே பிளாஸ்ட் ஆகி அதில் மரியா இறந்துடுறான். இறந்ததுக்கப்புறம் நம்ம ஷேடோவுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு கோவம் வருது மரியா இறந்ததுக்கப்புறம். அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம ஷேடோவை வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்தது 50 வருஷம். இந்த சம்பவம் நடந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது கரண்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம சோனிக்கு, டைலு, நக்கிள்ஸு 3 ஹெச்ஆகவும் வந்து ஃபேமிலியாக சேர்ந்து அவங்க வந்து ஒரு பக்கம் ஜாலியாக இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா ஒரு மிலிட்ரியிலேருந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து இந்த மாதிரி சோனிக்கோட டீம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் அடைக்கப்பட்டிருந்து நம்ம ஷேடோ வந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவான். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த டாக்டர் கெரால்டு இருக்க பார்த்தீங்கன்னா, அவரை மீட் பண்ணுவான். அதே மாதிரி வந்து நம்ம ஹெச்ஆக்கு வந்து நம்ம 3 ஹெச்ஆகாலையும் வந்து இவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு இந்த 3 ஹெச்ஆக் நம்ம சோனிக்கு, அது ட்ரைல்ஸ், நக்கிள்ஸ் 3 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் ரோபோட்னிக்கை போய் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி நீ வந்து இந்த ஹெச்ஆர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு எதாவது ஐடியா சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னா பதிலுக்கு வந்து நம்ம சோனிக்கோட முடிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அது எப்பவும் போல தான். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 பக்கமும் டீம் ரெடி ஆகிடுது. ஒரு பக்கம் நம்ம சோனிக்கோட டீமில் வந்து ரோபோட்னிக், இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷேடோ டீம் வந்து கெரால்டு. இந்த பக்கம் பேரன், இந்த பக்கம் தாத்தா, இந்த பக்கம் ஒரு கெட்ட ஹெச்ஆகி, இந்த பக்கம் ஒரு 3 நல்ல ஹெச்ஆகி, இந்த மாதிரி ஒரு டீம் ரெடி ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்குள்ளே ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை வச்சு பூமியை ஈஸியாக அழிச்சிடலாம், ஓகேங்களா? அந்த ஒரு நோக்கத்தில் தான் இவங்க 2 பேருமே வேலை செய்வாங்க. ஏன்னா மரியா இல்லாத உலகத்தில் மனுஷங்க யாருக்கும் இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஈவல் தாட்டு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு ஃபைட்லாம் நடக்கும். அந்த ஃபைட்டில் வந்து நம்ம ஷேடோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாமை வந்து அடித்து அவர் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுவார். அதுக்கப்புறம் சோனிக்கு ரொம்ப கோவம் வந்து இந்த எமரல்ட் டைமண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துகிட்டு ஒரு அதிக பவரோட செம்ம வெஞ்சன்ஸோடு போயிட்டு ஷேடோவை அடிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட மைண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். இது வந்து நான் கிடையாது, என்னதான் வெஞ்சன்ஸ் இருந்தாலுமே அதை காட்டுற விதம் வயலன்ஸ் கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி, அந்த இடத்துக்கு அப்புறம் இவங்களோட அந்த கெட்ட என்ன நடந்துச்சா இல்லையா, உலகம் அழிஞ்சுதா இல்லையா, அதை வந்து நம்ம சோனிக்கு வந்து காப்பாற்றினாரு அப்படின்றது அந்த படத்தோட கதையை. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் மூவின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை யூஷுவல் தான். ரிவெஞ்ச் ஸ்டோரி, அதுக்காக உலகத்தை அழிக்கிற, இது வந்து ஒரு யூஷுவலான கதை தான். அதில் ஹெச்ஆக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் சோனிக் ஃபேனாக இருக்கீங்க, ஹெச்ஆக் படம் வந்து பார்த்துருக்கீங்க, உங்களுக்குன்னா நல்லா இருக்குது. ஏன்னா வந்து இவங்க படத்துக்கு படம் இந்த சிஜிஐ கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் தான் பண்ணிட்டு வராங்க. எந்த இடத்துலையும் வந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கம்மியாக தெரிஞ்சதே இல்லை. இம்ப்ரூவ் தான் பண்ணிட்டு வராங்க. இதுலேயுமே பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜிம் கேரி வந்து அவரோட ரோலை வந்து ரொம்ப ஃபங்கியாக வந்து ப்ளே பண்ணிட்டு போயிருப்பார். ஒரு ஆவரேஜ் மூவி. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 ரோல்ஸ் தரேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் நம்ம சொல்லணும். அப்படி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.